மக்கள் வந்து வெகுண்டு எழுந்து போய் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா ஐயோ இந்த ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து இதாக இருக்கும். இந்த ஆட்சியை முடிக்க போகிறது பெண்கள் தான். பெண்கள் வந்து ஒரு புரட்சி செய்ய போகிறாங்க அப்படின்றத நாங்கள் தெளிவுபட சொல்லிகிட்டே இருந்தோம். அதை தான் பெண்களும் நிரூபிச்சிருக்காங்க. சாரையாக பெண்கள் அந்தளவுக்கு வயதான மூதாட்டிகள் கூட முடியாதவங்க கூட வந்து வீல் சேரில் வந்து ஓட்டு போட்டுட்டு போயிருக்காங்க. தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்குன்னாரு, அது உண்மையா? பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான மாநிலமாக இருக்குன்னாரு, அது உண்மையா? சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்குது, எல்லாம் சரியாக இருக்குன்னாரு, அது உண்மையா? அதே போல தான் இந்த 200 தொகுதி ஜெயிப்பேங்கிறதும். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டியே அப்படின்றவர் திடீர்னு கடைசி நாளில் அவருக்கு என்ன ஞானோதயம் வந்துச்சு? இல்லை யார் சொன்னது குத்துச்சு? அப்போ விஜய்க்கு அவர்களுக்கு என்னன்னா எந்த ஒரு அரசியல் புரிதலும் கிடையாது, அரசியல் தெளிவில்லை, சித்தாந்த தெளிவில்லை, கொள்கை ரீதியான தெளிவில்லை, எதுவும் கிடையாது. ஒரு நடிகராக அவரை நம்ம ரசிக்கலாம், எல்லாம் பண்ணலாமே ஒழிஞ்சு நாட்டை தூக்கி கையில் கொடுக்குற அளவுக்கு அவர் மெச்சூர்ட் ஆகிட்டாரா, தயாராகிட்டாரா, களத்தை தயார் பண்ணியிருக்காரா, தனக்கு கீழே இருக்கிற ரசிகர்களை தொண்டர்களாக்கியிருக்காரா? இது திரும்ப திரும்ப இருக்க கேள்வி. இந்த அடுத்த ஒரு குரூப் கிளம்பியிருக்கு, விஜய்னா மட்டும் ஜெயிக்கலன்னா நாங்களே செத்து போயிடுவோம், தற்கொலை பண்ணிக்குவோன்னு அடுத்த ஒரு குரூப் கிளம்பியிருக்கு. அப்போ இதெல்லாம் எது உருப்புறதுக்கா? தமிழ்நாடு உருப்புறதுக்காது? கரூரில் போய் 41 உயிர் போனதோடு இருக்கட்டும், இனி வந்து வேற உயிர்கள் போக வேண்டாம். தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை எஜுகேட் பண்ணுங்க. விஜயோட பொம்மையை அடுத்து அவரோட இந்த இதை வச்சு ஹாலோகிராமில் அவரோட இதை பண்ணி என்னங்க என்ன விஜய் என்னது உடம்புக்கு முடியாதவரா? இல்லை கலைஞர் அவர்கள் மாதிரி வீல் சேரில் 90 வயசில் உட்காந்துருக்காரா? 50 வயசில் நீங்கள் இளைஞர், நான் இளைஞருங்கிறீங்க. இளைஞராக 234 தொகுதியை சுற்றி வர முடியலன்னா என்ன இளைஞர் நீங்கள்? நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில மகளிர் அணி நிர்வாகி சுமதி மேகவர்ணம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போ இந்த வாக்கு சதவீதம், இந்த தேர்தல் முடிஞ்சிடும் மேடம், வாக்கு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு, எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு மேடம். இந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது யாருக்கு சாதகமாக இருக்கும் மேடம்? பொதுவாகவே மக்கள் வந்து வெகுண்டு எழுந்து போய் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா ஐயோ இந்த ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து இதாக இருக்கும். இன்னொரு காரணம் வந்து எஸ்ஐஆரில் வந்து இந்த டபுள் என்ட்ரி, இறந்து போனவங்க இதெல்லாம் வந்து நீக்கியிருக்காங்க. திமுக எந்த அளவுக்கு கதறினாங்க, ஐயோ எஸ்ஐஆர் வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. எதனால் அப்படின்னா செத்து போன ஓட்டெல்லாம் வந்து கள்ள ஓட்டாக போட்டுருவாங்க அவங்க. டபுள் என்ட்ரி, இங்கேருந்து ஒரு ஓட்டு காலையில் சென்னையில் போடுவாங்க, பஸ்ஸை பிடிச்சி போய் மத்தியானம் திருச்சியில் இன்னொரு ஓட்டு போடுவாங்க, இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி போய் இன்னொரு ஓட்டை திருவாரூரில் போடுவாங்க. இப்படிலாம் கள்ள ஓட்டு, ஒருத்தருக்கே 3 ஓட்டு 4 ஓட்டுலாம் வச்சுருக்கலாம் திமுகவோட வரலாறு. அப்போ எஸ்ஐஆரில் இது எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்போ நமக்கு அதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிருமேன்ற ஒரு பயம் ஒன்று. இன்னொன்று, நீங்கள் இந்த தடவை ஓட்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களோட ஓட்டு சதவீதம் வரலாறு காணாததை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் இந்த திமுக ஆட்சியில் பெண்கள் அடைஞ்ச மிகப்பெரிய பிரச்சனைகள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த கள்ளச்சாராயம், கஞ்சா, இதனால் பெருமளவில் பாதிக்கப்பட்டது வந்து பெண்கள் தான். நாங்கள் திரும்ப திரும்ப எல்லா இடங்கள்லையுமே வந்து பிரச்சாரம் போகும்போது சொல்லியிருந்தோம், இந்த ஆட்சியை முடிக்க போகிறது பெண்கள் தான். பெண்கள் வந்து ஒரு புரட்சி செய்ய போகிறாங்க அப்படின்றத நாங்கள் தெளிவுபட சொல்லிகிட்டே இருந்தோம். அதை தான் பெண்களும் நிரூபிச்சிருக்காங்க. சாரையாக பெண்கள் அந்தளவுக்கு வயதான மூதாட்டிகள் கூட முடியாதவங்க கூட வந்து வீல் சேரில் வந்து ஓட்டு போட்டுட்டு போயிருக்காங்க. இதுக்கு எதை காட்டுது அப்படின்னா, அப்பா சாமி திமுக ஆட்சி போதும்பா, 5 வருஷம் நீங்கள் பண்ண வரைக்கும் போதும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்றது தான் இந்த ஓட்டு பர்சன்டேஜ் வந்து காட்டுது. மேடம், இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் வந்து பெண்களை கவர்ற மாதிரி எல்லா கட்சிகளும் கொடுத்தாங்க மேம். ஸோ அதை நம்பி வந்து மக்கள் வந்து பெண்கள் வந்து ஓட்டு போட வந்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பெண்களுக்கு முதல்ல என்னென்னா, நீங்கள் நல்லது இதை நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இந்த மாதிரி பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டு, 2.5 வயசு பிள்ளையை கொள்வது, பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து கொள்வது, 85 வயசு பாட்டியை வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து கொள்வது, ஸ்கூல் படிக்கிற பசங்க கையிலலாம் கஞ்சா இருக்கிறது, இதெல்லாம் தமிழ்நாடு பார்க்காத ஒரு விஷயம். இந்த 2021க்கு அப்புறம் நடந்த இந்த திமுக ஆட்சியால் நடந்த விஷயம். இந்த மெத்தபெட்டமைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு பேர் கூட தெரியாமல் இருந்துச்சு தமிழ்நாட்டுக்கு. அப்போ இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டதோட தண்டனையை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோங்கிறத பெண்கள் நல்லா உணர்ந்திருக்காங்க. நீங்கள் அல்டிமேட்டாக பாருங்கள், ஒரு வீட்டில் தன்னோட கணவருக்கு வந்து ட்ரக் அடிக்ட் ஆகிறாரோ, குடிப்பழக்கத்தை அடிக்டோ, இல்லை புள்ள வந்து கள்ளச்சாராயமோ இந்த கஞ்சாவோ அடிக்கிறானாலோ, இல்லை என் பொம்பளை புள்ள வெளியில் போகணுன்னா பாதுகாப்புனா யார் எல்லா வகையிலையும் 360 டிகிரியில் அஃபெக்ட் ஆகிறது யார்? விமன் தான், பெண்கள் தான். அப்போ பெண்கள் வந்து ஒரு இடத்துல அதிருப்தி ஆகிறாங்கன்னா அவங்க கேஷுவலாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓட்டு கூட போட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் லீவு பேசாமல் தூங்குவோம் அப்படி கூட நினைப்பாங்க. ஆனால் ஐயோ நம்ம ஓட்டு போடாமல் இருக்கிறதுனால இவங்க வந்துடக்கூடாது, நம்ம போய் போட்டே ஆகணுங்கிற இதில் வந்து கிளம்பி வராங்கன்னா அந்தளவுக்கு அவங்க அதிருப்தியில் இருக்காங்கன்னு பார்க்கணும். இன்னொரு பக்கம் நீங்கள் நலத்திட்டங்கள் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் வச்சுக்கிட்டா கூட நீங்கள் திமுகவையும் ஏடிஎம்கேவோட இதையும் நீங்கள் வந்து வெயிட்டேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் வந்து நல்ல பெண்களுக்கானது கொடுத்துருக்காங்க. டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1,31,00,000 பேருக்கு தான் ஏற்கனவே அந்த தகுதியுள்ள குடும்ப தலைவிகள் இருக்காங்க பாருங்க. அதுவே 5 வருஷத்தில் திமுக செஞ்ச மிகப்பெரிய தப்பு. குடும்ப தலைவியில் தகுதியுள்ளவங்கன்னு பிரித்து
மாடி வீட்டில் இருக்கிறவங்க கூட திமுக காரங்களா இருந்தால் அவங்களுக்கு 1000 ரூபா பணம் வரும். கார் வச்சிருக்கவங்களாம் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கு. ஆனால் தகர சீட்டில் இருக்கிறக்கா கூரை வீட்டில் ஓட்டு வீட்டில் இருக்க அக்காக்கெல்லாம் 1000 ரூபாய் வரல. நீங்கள் வந்து பிஜேபிக்காரங்க ஏடிஎம்கேக்காரங்க இல்லை நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கிறவங்களுக்குலாம் 1000 ரூபாய் வரல. இப்போ இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கோவம் இருக்குள்ள உள்ள. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, ரேஷன் கார்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் 2000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கருணை தொகை அப்படின்னு ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு 10,000 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோல் அடுத்து ஒரு ஃப்ரிட்ஜ் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வெயிட்டேஜ்லாம் பார்க்குறப்ப இங்கே திமுக அப்படிலாம் எதுவும் சொல்ல. 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூப்பனில் எவ்வளோ குழப்பம் குளறுபடி. இந்த கூப்பனை அச்சடித்து வச்சுக்கிட்டு எல்லா இடங்கள்லையும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு நீ டிஎம்கே ஜெயிச்சாதான் இந்த கூப்பனு டிஎம்கே அப்படின்னு மக்களை வந்து எந்த அளவுக்குலாம் மூளைச்செலவு பண்ணணும், மக்களை எப்படிலாம் ஒரு ப்ரெஷருக்கு ஆளாக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த திமுக ரொம்ப தரம். அதிலே நீங்கள் மக்கள்கிட்ட 100 கேள்வி இருக்குது. இந்த கூப்பனை கொண்டு எங்கே கொடுக்கணும், எந்த கடையில் கொடுத்தா நமக்கு கிடைக்கும், இந்த 8000 ரூபாய்க்கு கம்மியாக நான் பொருள் வாங்கினேன்னா மீதி 1000 ரூபாய் நீ கொடுத்துருவியா, இல்லை 8000 ரூபாய்க்கு மேலே நான் பொருள் வாங்கினா அந்த காசை யார் கொடுக்குறது, இப்போ எனக்கு ஒரு மிக்சி மட்டும் வேணும், மிக்சி நான் 4000 ரூபாய்க்கு வாங்குறேன், அப்போ மீதி 4000 நான் என்ன பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் அந்த கூப்பனில் இருக்குது. அதுலேயும் நிறைய வந்து ஃப்ராடுத்தனம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அது மக்களுக்கே புரியுது. ஆனால் இங்கே ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது. எந்த அலைச்சல் திருச்சல் ஒன்றும் கிடையாது. ஃப்ரிட்ஜு வீடு தேடி வந்துடும், 10,000 ரூபா பணம் அக்கௌண்ட்டில் வந்துடும், 2000 ரூபா பணம் அக்கௌண்ட்டில் வந்துடும், முடிஞ்சு போச்சா. அப்போ பெண்கள் என்ன நினைப்பாங்க, எல்லா வகையிலையும் இதுதான் சரியாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ரோட்டில் ஓட 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 விட்டுறது. சென்னை மாதிரியான ஒரு சிட்டிலேயே பெண்கள் வெளியில் போனால் கிளாம்பாக்கத்தில் வந்து ஆட்டோவில் வந்து கடத்திட்டு போனது இதெல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ரோட்டில் விட்டுட்டு வெட்டுறது, ஒரு டெலிவரி பாயை ரோட்டில் விட்டு வெட்டுறது, எவ்வளோ இது. இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ பெண்கள் பார்க்குறப்போப்பா வேண்டாம் இந்த ஆட்சி. அப்போது இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்கள், பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்சியில் அதிக அளவில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இது ரொம்பவே நல்லா தெரியுது. வேங்கை வெயிலில் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. அந்த நாங்குநேரில் இருக்க பெரும்பத்தில் இதை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. தேர்தலே எங்களுக்கு வேணாங்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்லேயே நடக்காதது இந்த கவர்மெண்ட்ல நடக்குது தேர்தல். அப்போ மக்கள் பார்க்குறவங்க நினைப்பாங்கல்ல, ஏன்னா வாயிலேயே சமூக நீதி சமூக நீதினு பேசுகிறாங்க. ஆனால் இவங்க கட்சியில் இருந்து இவங்க ஆட்சியில் தான் இந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம் நடக்குது. இந்த வேங்கை வெயிலில் இதுக்கு இன்னும் நியாயமே கிடைக்கல அந்த மக்களுக்கு. பெரும்பத்தில் ரோட்டில் சைக்கிளை அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு போயிட்டு போகிறவன் வரவலாம். அதாவது செத்தவனுக்கு ஒரு நிலைமையை பாருங்க, எதுக்கு செத்தவனே தெரியாமல் செத்து போகிறாங்க. என்னடா ரோட்டில் நின்று டீ தானடா குடிச்சுட்டு இருந்தேன், போகிற போக்கில் வெட்டி சாச்சிட்டு போகிறீங்களாடா அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு தமிழக மக்களுக்கு என்னன்னா, ஏடா அமைதி பூங்காவாக இருந்துச்சு தமிழ்நாடு, எங்கே பார்த்தாலும் அருவாவதிக்கிட்டு சுற்றுறானுங்க, இது தமிழ்நாடா, நம்மளை இப்படி ஆக்கிட்டோமே திமுகக்குன்னு மக்களே ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கியிருக்கு இந்த திமுக. அப்போ இந்த திமுக வேண்டாம் அப்படிங்கிறதா மக்கள் பெருவாரியாக கிளம்பி வந்து இந்த ஓட்டு போட்டதுக்கான இன்னொரு ரீசனும் அதுதான். இப்போ கொங்கு மண்டலம் வந்து மெயினாக 90% மேலே வந்து வாக்குப்பதிவு ஆயிருக்கு மேம். ஆனால் இதே தென் மாவட்டங்களில் குறைஞ்சி 85% வாக்குப்பதிவு ஆயிருக்கு. ஆனால் போன முறை வந்து தென் மாவட்டங்களில் அதிகமாக திமுக வந்து ஜெயிச்சதை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த முறை வந்து திமுக தூக்கக்கூடிய அறிகுறிகளாக வாக்குப்பதிவு கம்மியாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது நம்ம கொங்கு மண்டலத்துக்கு இது பண்ணதுக்கு காரணம் நம்ம பார்த்துருக்கோம். எப்போவுமே அவங்க வந்து டிஎம்கே அவங்களுக்கு ஆகாது. இந்த தடவை கொடுத்த கேவலமான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்குது இல்லைங்கிறாரு, அமைதி பூங்காதாங்கிறாரு. போக்சோ வழக்குகள் அதிகமாயிருச்சுங்க, குழந்தைகளை வெளியில் விளையாட அனுப்ப முடியலன்னா இல்லைங்கிறாரு. கஞ்சா அதிகமாயிருச்சுங்க, எங்கெங்க ஸ்கூல் படிக்கிற பையில கையில் கஞ்சா இருக்கே அப்படின்னா மாசு என்ன சொல்கிறாரு, இல்லைங்க கஞ்சா ஜீரோங்கிறாரு. ஏங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 7 அடிக்கு 9 அடிக்கு வளர்ந்து கிடக்குது கஞ்சா செடி. அப்போ நீங்கள் என்ன எதையுமே நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னா, தப்பு நடக்குதுன்னு நீங்கள் ஒத்துக்கவே இல்லைன்னா எப்படிங்க அந்த தப்பை தடுத்து நிறுத்துவீங்க, எப்படிங்க தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்க? அப்போ மக்கள்கிட்ட என்ன இதான் உங்களுக்கு போராட்டம் தான் வேலையா? என்னையா போலீஸ் ஸ்டேஷனில் போனால் எஃப்ஐஆர் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ என்ன தான் பண்ண முடியுன்ற மக்கள், அப்பா 5 வருஷம் இரு, எப்போ வரும் உனக்கு ஆட்சி முடியட்டும், உனக்கு வச்சுக்கிறோம் அப்படின்றது வந்து அந்த விருப்போட அந்த வெறுப்போட விரக்தியோட உச்சத்தில் தான் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி ஓட்டு போடுறது நல்லா தெரியுது. இப்போ வந்து தேர்தல் முந்தைய நாளில் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பார்த்தா அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தேர்தல் வாக்குப்பதிவுக்கு அப்புறமும் அந்த அந்த கருத்து கணிப்பு வந்து பலிக்குமா? நிச்சயமாக அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க. அதிமுக கூட்டணி வந்து பலமான ஒரு கூட்டணியாக இருந்துச்சு. கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த தமிழக மக்களை போய் சந்திச்சாங்க. கூட்டணியில் இருக்க அத்தனை பேரும் வந்து பிரச்சாரம் ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. அதே திமுகவில் பாருங்க, யார் பிரச்சாரம் பண்ணா? ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் கடைசி வரைக்கும் ஒரு மேடையில் ஏறவே இல்லை. மனோ தங்கராஜ் போய் ஒரு சாலை போட போறாரு, லெஃப்ட் ஹேண்டில் தடுத்துட்டு போயிட்டே இருக்காரு ராகுல் காந்தி. அப்போ காங்கிரஸில் இருக்கவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த திமுக தோக்கணும், திமுக தோத்தா தான் இவங்களுக்கு அறிவு வரும், இவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே அப்போ பகையாளி கூடிய உறவாடி கெடுங்கிற மாதிரி கூடவே இருந்து. அடுத்து விசிகால பாருங்க, நீங்கள் கொடுத்த சீட்டு கம்மி, அதில் அவங்களுக்கு கோவம். எம்எல்ஏவா நிற்கிறேன்னு சொன்னார் திருமாவளவன் அவர்கள், அவரை மிரட்டி நீங்கள் நிற்க விடாமல் பண்ணீங்க. அப்போ கூட இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கடுப்பில் தானே இருப்பாங்க.
அவங்க பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து நிற்கிறாங்க, அங்கே போய் அவங்களுக்கு எதிராகவே பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்லி திருமாவளவன் அவர்களை நீங்கள் ஷெட்யூல் போட்டு அனுப்புறீங்க. ஏன் இப்போ திருமாவளவன் அவர்களால் இல்லை ஒரு பட்டியலினத்தில் ஒரு தேசிய கட்சியோட ஒரு மாநில லீடராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலைங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே பட முடியாது. இது வந்து ஒரு இந்த தமிழக அரசோட ஒரு ஃபெயிலியர், உளவுத்துறையோட ஒரு அட்டர் ஃபெயிலியர். இது ஒரு திட்டமிட்டு தானே கொலை பண்ணுவாங்க. ஒரு லீடரை வந்து கொலை போகிறாங்கன்னா இது எத்தனை நாள் முன்னாடி பிளான் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க. அடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணதுலேயே ஒரு என்கவுண்டர் பண்ணீங்க. அது எதுக்காக அந்த என்கவுண்டர் பண்ணீங்க? அப்போ யாரை காப்பாற்ற அந்த என்கவுண்டர் பண்ணீங்க? இன்றைக்கி அவங்க மனைவி வந்து நிற்கிறாங்கல்ல, என் கணவனுக்கு வந்து நியாயம் வேணும், என் கணவனோட மரணத்துக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கை குழந்தையோடு வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க. அப்போ பட்டியலின மக்கள் என்ன நினைப்பாங்க உங்களை? ஏன்னா யாருக்கான ஆட்சி நடத்துறீங்க? நீங்கள் கேட்டால் சமூக நீதினு சொல்கிறீங்க, பட்டியலின காவலர்கள்னு சொல்கிறீங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அப்போ அந்த கூட்டணியில் இருக்கவங்க யார் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? கம்யூனிஸ்ட்டுகள் இந்த முறை பாருங்க, பாபநாசம் தொகுதியில் போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுகள் ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்க. இனிமேல் எவனாவது கம்யூனிஸ்டம் பேசிட்டு வாங்கடா உங்களுக்குலாம் செருப்படி இருக்குன்னு சொல்லி போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க. அப்போ இன்னைக்கு திமுக கூட்டணிக்குள்ள இம்புட்டு குளறுபடிகள், இவ்வளோ பிரச்சனைகள். இவங்களுக்காக அவங்க ஓட்டு கேட்டு போகல, அவங்களுக்காக இவங்க ஓட்டு கேட்டு போகல. அப்ப எப்படி மக்கள் அப்ப என்ன பண்ணுவாங்க? எப்படி இவ்வளவு பிரச்சனை இருந்து 200 தொகுதி ஜெயிப்பன்னு வேற சொல்றாரு. அவங்க வாய் அவங்க உருட்டுங்க. எப்படி இப்ப சொன்னாரோ அப்படிதானே, தமிழகம் அமைதி பூங்காவா இருக்குன்னாரு. அது உண்மையா? பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான மாநிலமா இருக்குன்னாரு. அது உண்மையா? சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்கு, எல்லாம் சரியா இருக்குன்னாரு. அது உண்மையா? அதே போலதான் இந்த 200 தொகுதி ஜெயிப்பேங்கிறதும். ஆமா, சிரிச்சுட்டு போவாங்க. ஆமாப்பா நீ சொல்லிக்கிட்டே நாங்க ஓட்டு யாருக்கு போடுவோமோ போடுவோம், ரிசல்ட் வந்தோன்னா தெரிஞ்சுக்கப்பா சிரிச்சுட்டு போவாங்க. வேற என்ன? இல்லை, இவ்வளோ நாள் பிரச்சாரத்தில் விஜய் வந்து வாய் திறந்து ஒன்று கூட மற்றும் சில கட்சிகள் மட்டும் பேசிட்டு இருந்தார். கடைசி நாள் பிரச்சாரம் முடியும் போது 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஓப்பனாக விமர்சனம் பண்ணுறாரு. இதுக்கு யாரும் சொல்லி பண்ணுறாரா, இல்லை இதெல்லாம் சொல்லி ஒருவேளை அதிமுக ஓட்டுகளை பிரிக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணுறாரா? அப்படி சொல்கிறதுனால அவருக்கு அந்த ஓட்டு பிரியாதுங்கிறது தான் உண்மை. எப்போவுமே தமிழக வாக்காளர்களை பொறுத்த பார்த்தீங்கன்னா இந்த தடவை உதயநிதி வந்து ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரை வந்து சம்பாரிச்சுக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து தரம் தாழ்ந்து பேசுனதுனால. நீங்கள் வந்து ஒரு ரசிக்கிறது அப்படின்னா நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்றது ஒன்று இருக்குது. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு கருத்து முரண்பாடு ஏதோ ஒன்று மோதிக்கிறாங்கன்னா அவங்க அந்த சம வயசில் இருக்கிறவங்க, அவங்களோட அரசியல் அனுபவம் வேறு, அவங்க அது வேறு. ஆனால் உதயநிதி அவர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, நேற்று வந்த பையன் இவன் வயசுன்னா இவனோட வயசு அவருக்கு அனுபவமே இருக்காது. அப்படி இருக்கப்ப அவரை போய் இது மாதிரி பேசலாமா, என்ன இது அப்படின்றத வந்து திமுக இருக்கவங்களே முகம் சொல்லிக்கிறத, கருத்துக்கள் போடுறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி இருக்கும்பொழுது விஜய் அவர்கள் வந்து இதை பண்ணது இவ்வளோ நாளாக அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, ஆளும் கட்சி யார்? திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டியே அப்படின்றது. திடீர்னு கடைசி நாளில் அவருக்கு என்ன ஞானோதயம் வந்துச்சு? இல்லை யார் சொன்னது குத்துச்சு? அப்போ விஜய்க்கு அவர்களுக்கு என்னன்னா எந்த ஒரு அரசியல் புரிதலும் கிடையாது, அரசியல் தெளிவு இல்லை, சித்தாந்த தெளிவு இல்லை, கொள்கை ரீதியான தெளிவு இல்லை, எதுவும் கிடையாது. எப்படி விஜய்க்கு கீழே இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் விஜய்னான ஒரு ஃபேன் பேஸாக ஓடுறாங்களோ அதுபோல் விஜயுமே நான் இங்கே ஒரு மாற்றம் கொண்டு வருவேன். என்ன மாற்றம் கொண்டு வருவீங்க நின்று சொல்லுங்கன்னா அதை சொல்கிறதுக்கு அவர்கிட்ட பிளான் கிடையாது. ஸோ அவருக்கு இன்னும் அரசியலில் இன்னும் ட்ராவல் பண்ணணும். அவர் இன்னும் ஒரு 31லையோ இல்லை அடுத்து வர 36லையோ தான் அவருக்கு இங்கே அரசியல் களம்னாவே என்ன புரியும், தமிழ்நாடுனா என்ன, இதுக்குள்ளே எப்படி மக்களை வந்து அரசியல் படுத்தணும், நமக்கு பின்னாடி இருக்கிறவனா இன்னும் ரசிகர்களாகவே இருக்கான், அவனை நம்ம எப்படி தொண்டர்களாக மாற்றணும், அவங்களுக்கு எப்படி அரசியல் படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை இன்னும் கொண்டு போகல. நீங்கள் நிறைய நேற்று எலெக்ஷன் டைமில் பாருங்கள், உட்காந்து ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க, பூத்தில் போய் ஓட்டு போடலை. அதே போல் ஒரு பூத்தில் எனக்கு 6 மணி ஆயிடுச்சு இங்கே பூட்டிட்டாங்க, இன்னொரு பூத்தில் 8 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்களா, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போடுறாங்க. உங்களுக்கு ஓட்டு எந்த பூத்துலேயோ அதில் தான் போட முடியும், மாற்றி போய் இன்னொரு பூத்தில் போட முடியாது அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து அந்த குழந்தைகளை வந்து நீங்கள் அரசியல் படுத்தலை. அப்போது இந்த மாதிரி வச்சுக்கிட்டு சின்ன இந்த குட்டி குஞ்சானுங்களுக்கெல்லாம் நீங்கள் விஜய் மாமாக்காக நீங்கள் பேசுங்க அப்படின்னா அதுங்க என்ன பண்ணுது, ஓட்டு போடுறவங்களெல்லாம் மறைச்சிக்கிட்டு நீ டிவி கேக்கு தான் போடணும், விசிலுக்கு தான் போடணும், இந்த மாதிரி சில இமோஷ்னலான சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு ஒழிஞ்சு இன்னும் அரசியல் படுத்தலை. எதுக்காக விஜய்க்கு போடணும்னு கேட்டால் அவங்ககிட்ட பதில் இல்லை. ஒரு மாற்றம் வரணும். என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட போறாரு, என்ன பிளான் அவர்கிட்ட இருக்கு, என்ன செய்வார், அவருக்கு அந்த விஷன் இருக்கா, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, பிளான் இருக்கா, முதல்ல அவரோட டீமை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா, அவருக்கு கீழே இருக்கவங்களே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. அவங்க அப்பா ஒரு பக்கம் சொல்கிறாரு, என் பிள்ளைய முதல்ல காப்பாற்றணும் இவங்ககிட்ட இருந்து, என் பிள்ளைங்களை யார்கிட்டையுமே ரீச் பண்ண முடியாத அளவுக்கு என் பிள்ளைய வச்சிருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்களே முதல்ல அதை சரி பண்ணிக்கணும்ல. அப்போ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. விஜய் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டார், ஆமாம் அவர் நம்மள ஸ்டார் தான், அதை இல்லைன்னு சொல்லலை. ஒரு நல்ல பெரிய ஒரு மாசான க்ரௌட் அவருக்கு இருக்குது. ஒரு நடிகராக அவரை நம்ம ரசிக்கலாம், எல்லாம் பண்ணலாமே ஒழிஞ்சு நாட்டை தூக்கி கையில் கொடுக்குற அளவுக்கு அவர் மெச்சூர்ட் ஆகிட்டாரா, தயாராகிட்டாரா, களத்தை தயார் பண்ணியிருக்காரா, தனக்கு கீழே இருக்கிற ரசிகர்களை தொண்டர்களாக்கியிருக்காரா, இது திரும்ப திரும்ப இருக்க கேள்வி. நம்ம எமோஷ்னலாக இங்கே வந்து இது பண்ணுறதே இருக்கக்கூடாது. இன்றைக்கி எல்லாருமே அவருக்கு முன்னாடி எமோஷனலாக இருக்காங்க. விஜய் அடுத்த ஒரு குரூப் கிளம்பியிருக்கு, விஜய்னா மட்டும் ஜெயிக்கலன்னா நாங்களாம் செத்து போயிடுவோம், தற்கொலை பண்ணிக்குவோன்னு அடுத்த ஒரு குரூப் கிளம்பியிருக்கு. அப்போ இதெல்லாம் எது உருப்புறதுக்கா? இந்த தமிழ்நாடு உருப்புறதுக்கா? இது
அடுத்து ஒரு இளைஞர் பட்டாளத்தை, அடுத்து அதை என்ன பண்ணுறானுங்க, எவமெல்லாம் வெள்ளை சட்டை பீச் பேண்ட் போட்டுட்டு போகிறாங்களோ அவங்களாம் என்ன கோட் வேர்டு அக்செப்டட். யோ என்னையா நீ ஸ்டாலினே என்ன கலர் போட்டு வர்றாரு ட்ரெஸ்? நேற்று அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் மீடியாக்காரங்க கேள்வி கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கீங்கன்னு. நேற்று அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அந்த ட்ரெஸ் தான் போடுறோம். முக்கால்வாசி அரசியல்வாதிகள் வந்து பீச் பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் போடுவாங்க. போலீஸில் இருக்க எல்லாரும் அதை போடுவாங்க. காக்கி பேண்ட் அப்படியே போட்டுக்குவாங்க, மேலே மட்டும் ஷர்ட்டை மாற்றி போடுவாங்க, வெள்ளை ஷர்ட்டு. அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க பாருங்க. ஒரு ஷர்ட்டு பேண்ட் இப்படி போட்டால் உடனே அவ்வளோ டிவி கேட்கறனா? இந்த மக்கள் வந்து ஏதோ ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்குதுங்க. அப்போ இதுங்களாம் நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், சின்ன பிள்ளைங்க அது காலேஜ் படிக்குதுங்க, அவங்க ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டு போகிறாங்கன்னு சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற அபாயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை இங்கே இருக்குது. தயவு செஞ்சு பெற்றவங்க எல்லாரும் உங்கள் பிள்ளைங்க காலேஜ் படிக்குதா, பிள்ளைய கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க. கரூரில் போய் 41 உயிர் போனதோடு இருக்கட்டும், இனி வந்து வேறு உயிர்கள் போக வேண்டாம். தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை எஜுகேட் பண்ணுங்கள். அரசியல்வாதிகள் தோக்கவும் செய்வாங்க, ஜெயிக்கவும் செய்வாங்க. அவங்க அரசியலில் உங்களை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுறதோட நிறுத்திக்கணும். அதை தாண்டி ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் அவங்களோட கொள்கை சித்தாந்தம். களத்தில் இறங்கி எப்படி வேலை பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 70 வயசில் 234 தொகுதிக்கும் 2 தடவை போயிருக்காரு. முதல் ஒரு இதுன்னு போயிட்டு வந்துட்டாரு சுற்றுப்பயணம். அதுக்கப்புறம் திருப்பி எலெக்ஷன் கம்பெயினுக்கு போகிறாரு. விஜய் அவர்கள் 234 தொகுதிக்கு வந்தாரா? எலெக்ஷன் கம்பெயின் பண்ணாரா? பண்ணல, கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அப்போ வெயிலே ஆகலை, என்ன சொல்ற, பிகிலுக்கு வெயில் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலாச்சிட்டு இருக்காங்க. வெயிலில் அவரால் நிற்க கூட முடியல. மக்கள் பிரச்சனைக்காக என்ன இறங்கி வந்து என்ன அவர் போராடுவார். 234 தொகுதியிலையும் வந்து இந்த எனக்காக நிற்கிறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒன்றும் கிடையாது. ஏசி காரில் வர போகிறாரு, அங்கே ஏறி நின்று மைக்கில் பேசிட்டு திருப்பி போகிறாரு. அதுக்கே அவரால் முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி தமிழ்நாட்டோட பிரச்சனைகளையும் ஒவ்வொன்றும் நின்று என்ன பண்ணுவார் அவர்? யோசிக்கணும். இளைஞர்கள் 234 தொகுதியிலையும் அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு சும்மா ஏதோ ஒரு மாய அது கிடையாது. நீங்கள் வெயிலோ மழையோ புயலோ இறங்கி வந்து களத்தில் நிற்கணும். மக்கள் கூட அவங்கள தான் ஒரு லீடராக மக்கள் ஏற்றுப்பாங்க. உங்களால் ஓட்டு கேட்டு களத்துக்கே வர முடியல அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் வந்து மக்களுக்காக பிரச்சனை வந்து நிற்க போகிறீங்க? இன்றைக்கி 70 வயசு 71 வயசில் அவங்கள வயசானவங்க வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன் விஜயால் வர முடியல 214 தொகுதிக்கு? அப்போ இந்த உழைப்பை உங்களால் போட முடியலன்னா உங்களை முதல்வராக்கி உட்கார வச்சுட்டா நீங்கள் ஏசி மட்டும் வெளியே வருவீங்களா? அப்போ மக்கள் இதெல்லாம் யோசிக்கணும்ல, இளைஞர்கள் இதெல்லாம் யோசிக்கணும்ல. சும்மா விஜய்னா அப்படின்னா விசில் அடிச்சுட்டு நீங்கள் பறக்க விட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்களா? இப்போ இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்ட, நீ யாருக்கு ஓட்டு போடணும்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டு இல்லை. அப்போ அதுக்கான தகுதியான தலைவனாக இருக்காரன்றதை யோசி. உன் தலைவனையும் மித்த தலைவனையும் கம்பேர் பண்ணு. 71 வயசில் அவங்க 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வந்திருக்காங்க, என்னென்ன பண்ணுறாங்க. 50 வயசில் நம்ம தலைவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? யோசிங்க. விஜயோட பொம்மையை அடுத்து அவரோட இந்த இதை வச்சு ஹாலோகிராமில் அவரோட இதை பண்ணி என்னங்க, என்ன விஜய் என்னது உடம்புக்கு முடியாதவரா? இல்லை கலைஞர் அவர்கள் மாதிரி வீல் சேரில் 90 வயசில் உட்காந்துருக்காரா? 50 வயசில் நீங்கள் இளைஞர், நான் இளைஞருங்கிறீங்க. இளைஞரார 234 தொகுதியை சுற்றி வர முடியலன்னா என்ன இளைஞர் நீங்கள்? இளைஞருங்கிறவங்க யார்? தான் வந்து வயசானா கூட இளைஞர்களும் நம்மளை பார்த்து மோட்டிவேட் ஆகணும். அவர் தாங்க இளைஞர். இளைஞன்றது வந்து வயசில் கிடையாது, மனசில் இருக்குது. இந்த மக்கள் நம்ம நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல, இந்த மக்களுக்கு நம்ம எதாவது செய்யணும், இவங்களுக்காக நம்ம உழைக்கணும் அப்படின்னு அந்த வெயிலை பார்க்காம வந்து நிற்கிறாங்கல்ல, அவங்க தான் தலைவர். நீங்கள் ஓட்டு கேட்கறதுக்கே உங்களால் வெயிலில் வந்து நிற்க முடியல, வெயில் ஆகாது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சிட போகிறீங்க? என்ன நீங்கள் மாற்றத்தை கொடுத்துட போகிறீங்க? இந்த கேள்வி இளைஞர்கள்கிட்ட வரணும். சும்மா ஒருத்தவங்க பின்னாடி ஃபேன் பேஸில் இப்படி ஓடிக்கிட்டு பின்னாடி இது பண்ணுறது தயவு செஞ்சு தமிழக இளைஞர்கள் அறிவார்ந்து சிந்திக்கணும், யோசிக்கணும். பெற்றவர்கள் உங்கள் குழந்தைகளை கண்காணிக்கணும், அதுவும் முக்கியமான விஷயம். மேடம், இப்போ வந்து இவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துச்சு. தேர்தலுக்கு போகிறதுக்கு பஸ் இல்லை. இந்த திருவண்ணாமலையில் ஒரு குழந்தைய வந்து 15 சிறுமியை வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் 8 பேர் சேர்ந்து இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அது சம்பந்தமாக ஒரு கருத்து தெரிவிக்கல. அவர் டூர் போயிட்டாரு, இவர் கொடைக்கானல் டூர். அதே எப்படிங்க அவங்க சொல்லுவாங்க? அவங்க ஆட்சி கேவலமா நடிக்கிறது, அவங்களே மல்லாக்கப்படுத்து காரி தூக்கிக்குவாங்களா? இல்லை, கூட்டணி கட்சி இது சம்பந்தமா சொல்லலே. அதுதான் பேச மாட்டாங்க. கூட்டணி கட்சி தான் தெரியுமேங்க. கூட்டணி கட்சிகளோட பிரச்சனையே இவங்க கேவலமா நடத்துற ஆட்சிக்கெல்லாம் மரணம் முட்டு கொடுத்தா அவங்க ஓஞ்சு போயிட்டாங்க. கூட்டணி கட்சிகளோட பிரச்சனையே எனக்கு அதனால தானே உங்க பிரச்சாரத்துக்கே வரல. ஏன்பா இவங்க இப்படி கேவலமா ஆட்சி நடத்துவங்க, எந்த மூஞ்சி வச்சு நம்ம போய் ஓட்டு கேட்டு மக்கள் நம்மளெல்லாம் துரத்தி அடிப்பாங்க. இந்த தடவை திமுக போனவங்களெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, மக்கள் துரத்தி அடிச்சிருக்காங்க. சட்டையை காலரை பிடிச்சி கேள்வி கேட்கறாங்க. இவங்களுக்காக நம்ம போய் இவங்கெல்லாம் ஏசி ரூம்ல உட்காந்துருப்பாங்க, நம்ம போய் அசிங்கப்பட முடியாதுப்பா அப்படின்றத கூட்டணி கட்சிக்காரங்களும் ஓட்டு கேட்க போறது காரணம் என்ன? இந்த கேவலமான ஆட்சின்னு அவங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல. எல்லாரும் தமிழ்நாட்டில் தானே வாழ்றாங்க. எல்லாரும் என்ன ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ இல்லை துபாயிலையும் லண்டன்லையும் உட்காந்துருந்தாங்க. இங்கே எப்படி ஆட்சி நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ எப்படி முட்டு கொடுப்பாங்க? அதுதான் இங்கே பிரச்சனை. அதனால தான் கூட்டணி கட்சிக்காரர்களே திமுகவுக்கு போய் ஓட்டு கேட்க போகல. அதே பிரேமலதாக்கா வேற மாதிரி பண்ணாங்க. மக்களுக்கு வந்து பாலியல் பிரச்சனை எங்கே பார்த்தாலும் இருக்குது, போதை கலாச்சாரம் இருக்குது அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. ஆமாம் இருக்குது, அதை தாண்டி வேற என்ன சொல்ல முடியும்? இது 2 போதாதான் அவரை முடிச்சு விட்றதுக்கு. அடுத்து அப்புறம் என்ன சொல்கிறாங்க, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படும் பிரேமலதாக்கா சொல்கிறாங்க. உங்களால் மருத்துவம் கட்டண அறிக்கை விட முடியல, ஆமான்னு சொல்ல முடியல.
பொறியில சிக்கின எலி மாதிரி மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கு திமுக. அப்போ இன்னைக்கு அனுகூல சத்துருங்கிற மாதிரி திமுகவுக்கு அவங்க கூட்டணிக்காரங்களே தான் பிரச்சனை. இந்த கூட்டணிக்காரங்க எல்லாருமே இந்த திமுக முடியணும், எப்படி இந்த உங்கள் கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பணபலத்தையும் அதிகார பலத்தையும் வச்சுக்கிட்டு கூட்டணியில் இருக்கிறவங்களே கழுத்தை நெரிச்சு நீங்கள் வாங்குறீங்கல்ல, அப்போ நீங்கள் இந்த தடவை தரமட்டமாக உழுவணும், 2 டிஜிட்டில் வரணும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து நின்னாதான் நீங்கள் கூட்டணியில் இருக்கவே மதிப்பீங்க. இனிமேல் திமுக அறிவு வரும் அப்படின்றதான் கூட்டணி கட்சிக்காரங்களுக்கும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க மே 4க்கு. நம்மளை விட என்டிஏ கூட்டணியை விட திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க மே 4ல் திமுகவோட தோல்வியை அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறிய நன்றி மேடம். நன்றி.